Hi guys, welcome back. இருக்காத என்ன ஹாய் சொல்லும்போது எல்லாரும் நேம் பண்ணுங்க லைட்டா. வெல்கம் பேக். இந்த வீக் வந்துட்டு எங்க ஹாய் எல்லாம் லேட்டா சொல்லுங்க. ப்ரோ இந்த இடத்துல கேப்ஸ் இருக்கனால கிளிப் போட்டுற மாதிரியே இருக்கு ப்ரோ எனக்கு. கிளிப்பு போட்டு ஓகே 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 3 2 1. So hi guys, welcome back. So in the week வந்து we're doing another character design challenge and prompt வந்து இந்த வாட்டி என்னன்னா ஒரு இந்தியன் ஃபேமிலி and they are being affected by some radioactive creatures or insects அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம வந்து ஆல் ஆஃப் ஆர் ஆர்டிஸ்ட் வந்து எப்படி அதை வந்து இமேஜின் பண்ணி ஒரு கேரக்டர் டிசைன்குள்ள அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்றதுதான் இன்னைக்கோட ப்ராம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐல் ஸ்டார்ட். என்னோடது வந்து சன் கேரக்டர். ஸோ ஈச் ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு ஒருத்தர் எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து சன் கேரக்டர். ஸோ நிறையா மேண்டிஸோட போசஸ் அப்பியரன்ஸ் அதெல்லாம் முதல்ல ஸ்டடி பண்ணியிருப்பேன். என்னோட கேரக்டர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல் கன்வெர்டட் இன்டூ மேண்டிஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸோ மேண்டிஸோட ஜென்ரல் லைக் ட்ரேட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஸ்டெல்த் மோட் கைண்ட் ஆஃப் அன் அட்டாக்கர் மாதிரி கேமஃப்ளேஜ் ஆயிட்டு ரைட் மொமெண்ட்ல இட் வில் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி. அண்ட் அதோட மெயின் வெப்பன் அப்படி பார்த்தா அதோட கிளாஸ் தான், அந்த 4 legs சொன்னாங்க. ஸோ அந்த கிளாஸ். ஸோ இட் கேன் ஸ்லைஸ் எனி திங் இன் மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் காஸ்டியூம் பார்த்தோம்னா இந்த கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்பிரேஷன் பட் கொஞ்சம் மாடர்ன் டச்சோட ஃப்ரம் ஓல்டு இந்த கிங்ஸ் அந்த மாதிரி ரீஜன். அவங்க அந்த வெட் போட்டுட்டு அப்புறம் இந்த லூஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுப்பாங்க. இஸ் வெரி சென்சிட்டிவ் அண்ட் சென்டிமெண்டல் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு டச் கொடுக்கறதுக்கு லைக் அந்த கோலம் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நேம் வந்துட்டு மேன் கிளா அப்படின்ட்டு கைண்ட் ஆஃப் லைக் மேன்டிஸ் அண்ட் கிளா. ஹீரோனால அடியப்படாது சொல்ல முடியாது. அதனால காலில் ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு. ஸோ அதை டைப் பண்றதுக்கு பேண்டேட் மாதிரி போட்டு அந்த கால்ல அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த இன்ஜூரிக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இல்ல ஒரு ஃபைட்ல இட்ஸ் a random one or something? கைண்ட் ஆஃப் ஃபைட்ல ரேண்டம் வந்தா பட் லைக் இவங்களுக்கு எப்படி ரேடியோ ஆக்டிவ் கிரீச்சர்ஸ்னால அஃபெக்ட் ஆனாங்களோ அதே மாதிரி லாட் ஆஃப் அதர் பீப்புள் ஆல்சோ காட் அஃபெக்டட். ஏய் 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 உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன். எல்லாமே ஷேப் கலர் எல்லாருமே சூப்பரா இருக்கு. நீங்க அந்த வந்து அந்த லெஃப்ட் சைடு அந்த ஆக்ஷன் போஸ் இந்த பர்சனாலிட்டிக்குமே எல்லா போசஸுமே மேட்ச் ஆகுது. எக்ஸ்ப்ளோசிவான கேரக்டர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அதெல்லாம் மேட்ச் ஆகுது. கலர் ஸ்கீம் அகெயின் போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் செமையா இருக்கு. போசஸ் எல்லாமே டைனமிக்கா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பர்சன் வந்துட்டு ஹரண்யா அக்கா. என்னோட டாட்டர். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பவர் இருக்குன்னா அவங்களால வந்து பறக்க முடியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு விஷமா இருந்தாலும் இவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாது. எவ்வளவு விஷம்யா, ஏதோ பூனாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. she can resist it. அவங்களால வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி பாம்பு கடிச்சோ இல்ல இந்த மாதிரி எதனா பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவங்களால கியூர் பண்ண முடியும். டோட்டலாவே அவங்கள சாவுல இருந்து காப்பாத்தி கொண்டு வர முடியும். அப்புறம் வந்து மொத்த ஸ்னேக்கையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ணி எதிரிங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா அவங்களால வந்து ஏவி விட முடியும். அந்த மாதிரியான சூப்பர் பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுதான் இந்த கேரக்டரோட சூப்பர் பவர்ஸ். நீங்க அந்த ஹேர் ஸ்ப்ரெட்டா போட்டீங்கல்ல, பார்த்தோம்னா கண்ணைக்கு மாதிரி. ஆமா, ட்ரெஸ் கோட் கூட அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி. இதுவே வந்து அப்படிதான் காடஸ் மாதிரி தான் இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நடுவுல நிக்கிறோம். சூப்பரா இருக்கு. அந்த பின்னாடி அந்த ஸ்னேக்கோட சிலுவெட் அது ஒரு கைண்ட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுது. நல்லா இருக்கு. இதே சேம் கிரீன் தான் நானும் என் கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ரேடியாக்டிவ் அந்த கிரீனுமே அந்த பாய்சன் ஸ்மோக் மாதிரி நல்லா இருக்கு. ரேடியாக்டிவ்னா எல்லாரும் பச்சை பட்டிங்களா, ஏன் எல்லோ கலர்ல ரெட் கலர்ல எல்லாம் இருக்கா? இல்ல ப்ரோ, அந்த தண்ணியில இருக்கிறதுல அந்த பாய்சன் பட்டா கிரீன் ஆகும் அப்படின்ற கிரீன் இல்ல ப்ளூ அது மாதிரி தான் மோஸ்ட்லி மாறும் அந்த கலர் பாய்சன். இதுவே என்ன ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்க. பெரிய புத்தூல நிறைய பாம்பு இருக்க மாதிரி இருக்கு. அக்காதான் சீனியர் மாதிரி இருக்காங்க. சூப்பர். அந்த செட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. அந்த ஷேட்ல அந்த பாம்பு இருக்க மாதிரி இருக்கு. Thank you. நெக்ஸ்ட் ஒன் ராஜேஷ் ப்ரோ. நானா ரியாக்ஷன் ஆகிட்டா. இது வந்து நான் வந்து மதர் கேரக்டர் பண்றேன்.
இந்த மதர் கேரக்டர் வந்து எப்படின்னா அவங்களால வந்து ரொம்ப சண்டையெல்லாம் போட முடியாது. ஜஸ்ட் அவங்க விங்ஸ் வச்சு அங்க இருக்கவங்களை வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர மாதிரியோ அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான். அண்ட் தென் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து வேற எதனா ஒரு மீட்டிங் பாயிண்டோ இல்ல வேற எங்கன்னா கூட்டிட்டு போனோம்னா அவங்கள தூக்கிட்டு போய் விடுவாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஹேர்லாம் மட்டுமே ஒயிட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த மோத் வந்து ஒரு இந்தியன் ஃபுல்மன் மோத் அப்படின்ற வருது. அது வந்து மோஸ்ட்லி கிரீன் இதுதான் இருக்கும். அதனால இது பண்ணதுனால அந்த மோத் வந்து அந்த விங்ஸ் மட்டும் தான் கிரீனா இருக்கும், தவிர அதோட பாடி வந்து ஒயிட்டா இருக்கும். ஸோ அதனால அஃபெக்ட் ஆனதுனால அவங்களோட அந்த கையாண்ட அந்த முடி அதெல்லாம் மட்டுமே அந்த கலர்ல மாறிட்டு இருக்கும். அண்ட் தென் நான் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாத மாதிரி காட்டல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து தான் வெறுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அதனால அந்த கேரக்டர் வந்து நான் அவ்வளோ இது தரல. ஸோ லைக் ஃபேர், ஏன்னா அவங்க காப்பாத்துறாங்கன்றதுனால அவங்க போய் ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடாது. அதாவது நம்ம ரெஸ்கியூ பண்ண தான் வரோம், இல்லை நம்ம சும்மா போனாலுமே அவங்க பார்க்கறதுக்கு அவங்க ஃபேரி மாதிரி இருந்தாலே அவங்க நம்ம காப்பாற்ற வரான்றாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் காரணத்துக்காகவே அவங்க அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருப்பாங்க. பண்ணிருக்கிற காஸ்டியூம் டிசைன் கலரு ரொம்ப அழகா அதை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஃபேரி மாதிரி தான் இருக்கு ஒரு டிஸ்கிரைப் பண்ண. காப்பாற்ற போனாங்கன்னா தெய்வம் தான் நினைப்போம். சூப்பர். அந்த ஃப்ளைங் பாஸ்டருமே அந்த ஃபீல் அண்ட் எமோஷன் கொடுக்குது. அந்த கிரேஸ்ஃபுல்னஸ், இன்வைட் ஃபீல், அந்த கிரேஸ்ஃபுல்னஸ், எலிகன்ஸ் தெரியுது. சூப்பர். அந்த ஒரு கையில வந்து அந்த சால்லாம் இது வரும் பாத்தீங்களா, அந்த பாகுபலியில இப்படி சால் எடுத்து அது மாதிரிலாம் தரலாம்னு வச்சிருந்தேன். ஆனா சரி இதுவே போதும், ரொம்ப வேண்டாம் அப்படின்ட்டு படிட்டேன். காப்பாத்த போற இடத்துல வந்து கை வச்சு திடீர்ல வர மாதிரி கட்டி போடுறாங்க. நாதாடா அடுத்து வந்து டேட் கேரக்டர் எடுத்திருந்தேன். அண்ட் அனிமல் வந்து ஸ்கார்பியன். முதல்ல ஃபுல் மியூட்டேஷன் தான் நான் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் கிரீச்சர் டிசைன் மாதிரி போனதுனால அவ்வளோ வேண்டாம், லைக் ஹியூமனா இருக்கணும் அண்ட் அந்த மியூட்டேஷன் அவர் கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சேன். வேணுங்கிறப்போ வி கேன் யூஸ் இட், லைக் அந்த மாதிரி மாறிக்கலாம், வேணாங்கிறப்போ நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம் அப்படிங்கிற. அண்ட் இவரோட ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா மீனவர் எடுத்திருந்தேன். இவர் ஏன் ஃபிஷர்மேன் எடுத்திருந்தேன்னா ஸ்கார்பியன் கிட்ட வந்து லங்ஸ் வந்து புக் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ரொம்ப நாள் அதால தண்ணிக்குள்ள தாக்கு பிடிக்க முடியும். ரொம்ப நாள்னா செத்துரும், அதுக்கு நீச்சல் தெரியாது. பட் நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்தாலும் 48 hours வந்து 6 days வரையும் அதால மூச்சு பிடிச்சிட்டு இருக்க முடியும் சொல்லுவாங்க. பட் இவருக்கு நீச்சல் தெரியுங்கிறதுனால அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கலாம். இவருக்கு சப்போஸ் கடல்ல எங்கேயாவது விழுந்துட்டாருன்னா ஈஸியா எஸ்கேப் ஆகி வரதோ இல்ல கீழே நீந்தி போய் ஏதாவது பண்றதோங்கிற மாதிரி. அதனால ஃபிஷர்மேன் வந்து கிரேசியா இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, அதுவுமே அந்த புக்லன்ஸுமே இவருக்கு ஃபைட்டுக்குமே யூஸ் ஆகும். லைக் ரொம்ப நேரம் ஃபைட் போட முடியும். இவருக்கு வச்சிருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா பின்னாடி அந்த டெயில் பாத்தீங்கன்னா இருக்கும், அது வேண்டாமஸ் டெயில் தான். பட் அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டாரு, யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டாருன்னா இவரோட ஸ்டாமினா ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். பாய்சனை ஜென்ரேட் பண்றதுக்கு அவர் ஸ்டாமினா போயிடுங்கிறதுனால அவர் டெயில் ஃபார்ம் மோஸ்டா அடிக்கவே முடியாத ஒரு வில்லன் இருந்தானா அவனுக்காக யூஸ் பண்ற மாதிரி. மோஸ்டா இவர் அந்த கையில இருக்கிற அந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணுவாரு. அண்ட் கால்ல பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் சின்ன சின்னதா. அது எதுக்குன்னா ஸ்கார்பியன்ஸ்க்கு அடியில வந்து அது குட்டி குட்டி லெக்ஸ் மாதிரி இருக்கும், இன்னும் குட்டி குட்டியா இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணா எர்த்தோட அதிர்வுகளை நோட் பண்றதுக்காக, லைக் எந்த மாதிரி டேஞ்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ இவரு அதை கால்ல கான்சென்ட்ரேட் பண்ணி வர வச்சு ஸோ தட் இவர் ஃபைட் பண்றப்போ அது சுத்தி எங்க எவன் வரான் எங்க எவன் ஓடுறாங்கிறதுலாம் இவரால் ஈஸியா சென்ஸ் பண்ண முடியல. ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ இவரோட கேரக்டர் எப்படின்னா இவர் வந்து தலைவரோட ஃபேன் மாதிரி, ரஜினியோட ஃபேன் மாதிரி. ஸோ அந்த ஸ்வாகோட தான் எப்பவுமே சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி. ஸோ எல்லாருக்கிட்டையும் நக்கலா பேசுறது, அந்த கெத்தோட சுத்துறது. அப்போ அவருக்கு அந்த பவர் கிடைக்கும் போது அவர் ஃபைட் பண்ற விதமே வந்து அந்த ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த இது பண்ண, லைக் உட்காந்து நெட்டு தச்சிட்டு இருக்கும் போது அப்படி வில்லை எவனா வந்தான்னா அவர் எப்படி ஃபைட்டுக்கு ரெடி ஆவாரு அந்த ஸ்வாகோட அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணேன். ஸோ அவ்வளவுதான், லுங்கி போட்டிருக்கேன், வேற எதுவும் பெருசா காஸ்டியூம்க்கு எதுவும் பெருசா பண்ணல. செருப்போ ஷூ எதுக்கும் போடல. ஏன்னா அந்த கால் அவருக்கு இடத்துல டச் ஆகிட்டே இருக்கணும். டச் ஆகலன்னா எலும்பி எங்க இருந்து வருவாங்கிறது அவருக்கு தெரியாது. ஆமா, இந்தியன் ஃபாதர்ங்கிறனால நெஞ்சு முடியெல்லாம் ஷேவ் பண்ணாம வேற ஒண்ணு. அவர் யூஸ் பண்ண கலரு அந்த ஸ்வாகு செம்மையா இருக்கு. அது வந்து அவரோட அந்த கேரக்டரோட பர்சனாலிட்டிய எந்த மாதிரியான ஒரு லெத்தாஜிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. அந்த ஷேப் லாங்குவேஜுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் என்டையர் கேரக்டர்ல ஸ்டைலைசேஷனும் சூப்பரா இருக்கு. ஆமா, எங்கேயுமே கவ் ஷேப் தரல, எல்லாமே ஷார்ப் எட்ஜஸ் தான். சூப்பர்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் யாதவ். ஆஸ் ஆல்வேஸ். அப்படிலாம் இல்ல, லாஸ்டா வந்து போன வாட்டியே இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கோ. ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல போறோம். ஸோ என்னோட கேரக்டர் வந்து கிராண்ட்மா கேரக்டர். அஃபெக்ட் பண்ண அனிமல் வந்து பேட். அவங்களோட மியூட்டேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் மியூட்டேட் ஆகல, கிஃப்டாக ஆன மாதிரியோ இல்லை இதான எஸ்எம்கே இது மாதிரியோ டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இல்லை, ஒரு ஹாஃப் மியூட்டேஷன் மாதிரி ஆயிருக்காங்க. லைக் அவங்களோட சென்சஸ், விஷனு, ஹியரிங்கு, அவங்களோட வோக்கல் பவர் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ரூவ் இந்த சென்ஸ் அபாரமா இதாகுது. இவங்களும் சென்சரி லைக் பேட்டோட இதுல அதுக்கு எல்லா சென்ஸுமே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மார்னிங்ல விஷன் தவிர நைட்ல வந்து அதோட விஷன் எபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்களோட மெயின் பவர் வந்து வோக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இவங்க ஏஜ்டு கேரக்டர்ன்றதால இவங்க பேட்டில் ஃபீல்ட்ல ஸ்ட்ரெயிட்டா இறங்கி சண்டை போட மாட்டாங்க. ஓகேவா, ஒரு லாங் ரேஞ்சு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாங்க. என்ன மாதிரி அட்டாக்ஸ்னா, இப்போ பேட்டோட இது கிடைச்சதால சூப்பர் சானிக் சவுண்ட் வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியும் அவங்க வோக்கல்ல. அந்த சவுண்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா அண்ட் நேரோவா இருக்கும். அந்த கான்சென்ட்ரேஷன் குறைச்சி அந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அந்த பின்னாடி வச்சு ஷீல்டு மாதிரி வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவி டிஷ். அண்ட் அதுக்கு மேல வந்து ஒரு சம் பிளாஸ்டிக் கப்போட பாட்டம் கட் பண்ணி அது ஒரு இந்த ஷேப்ல பண்ணிருக்காங்க, ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஷேப்ல. இவங்க வந்து அந்த கண்ணில் இதெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நைட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நைட்ல இந்த சீக்ரெட்டிவ் மிஷின்ஸ் இந்த மாதிரி மிஷின்ஸுக்கெல்லாம் இவங்கள லைக் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏதோ வாட்டர் பாட்டில் மாதிரி. அந்த மெயின் அட்டாக்கே வோக்கல் தான்றதால அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் கூடயே சுத்துறாங்க. லைக் அப்பப்போ தண்ணி குடிச்சு அந்த வோக்கலை வந்து இது பண்றதுக்கு. சார் பாட்டிக்கு தீர்த்தம் வேணுமா? தீர்த்தம்? ஆமா, மினரல் வாட்டர் அண்ட் இந்தாங்க. 3 பேக் வச்சிருக்காங்க. அது என்னன்னு யாராவது கெஸ் பண்றீங்களா? அதுல ஏதோ போட்டிருக்கீங்க. புல்லட்ஸா? மட்டும் தான் எனக்கு தெரியுது. அந்த ஸ்னைப்பர் புல்லட்ஸா? இல்ல வயசானவங்கல்ல, அதனால மெடிகேஷன்ஸ், சுகர் டேப்லெட் இதெல்லாம் வந்து கூடிய வச்சு சுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கா மா ஈன்னு இருக்கும். காலை மாலை 3 வேளை மாத்திரையும் கூட வச்சிருக்காங்க. அப்பப்ப கரெக்டா எடுத்து போட்டுக்க. அண்ட் இந்த ஸ்னைப்பர்லயே பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து பேத்தியோட வெனமை எடுத்து யூஸ் பண்ணி அவங்க இது பண்றதுக்கு. இப்போ பேசிங்கன்னா ஹரிணி அக்காவோட கேரக்டர் வந்து ஸ்னேக். ஆமா, அந்த வெனம் எடுத்து அவங்களால இதுவும் பண்ண முடியும், லைக் செடேட்டிவாவும் யூஸ் பண்ண முடியும். வெனமோட கான்சென்ட்ரேஷன் வச்சு அவங்க தான் அந்த ஃபோர்ஸையே கண்ட்ரோல் பண்றாங்கன்றதால ட்ரிகர் ஆகுற ஃபோர்ஸையே அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னா ஊசி யார் இருந்தாலும் பாஸ் த்ரூ ஆகி போயிடும். அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. இவங்க ஒரு ஃபைனல் ப்ளோ கொடுக்குற ஒரு கேரக்டர் மாதிரி. அந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டு வந்து இன்ட்ரோ ஆகாங்க. இவங்க ஒரு சவுண்ட் பெரிய சவுண்டா கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். இந்த லாஸ்ட் கேரக்டரோட இந்த கேரக்டர்லயும் டீடைல் ரொம்ப பக்காவா இருக்குது. மாத்திரை பண்ணிருக்காரு, ரொம்ப அழகா யூனிக்கா காமிச்சிருக்காரு. அண்ட் ரெண்டர் ஸ்டைலுமே இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு ஃபுல் டீடைல்ல மாட்டி இயரிங்லாம் போட்டிருக்காங்க, மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. கண்ணாடியில கயர்லாம் கூல் கிராண்ட்மா. ஆமா, அவங்க கேரக்டர் வந்து ஒரு காமான கேரக்டர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதால ரொம்ப டென்ஷன்லாம் ஆக மாட்டாங்க. Thank you. Yeah, everyone awesome, great job. Yes. பட்டியோட எல்லாரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கோம், நல்லா இருக்கு. So which one your favorite அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கேரக்டர்ல எல்லா கேரக்டருக்கும் இந்தியன் நேமா கூட இருக்கலாம், இல்ல என்ன நேம் வேணா இருக்கலாம், உங்க இஷ்டம். கிராண்ட் பேட், பேட்மா அந்த மாதிரி ஏதாவது பேரு தோணுச்சுன்னா காமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. we'll do it for the next one. and weekly discord sessions எல்லாமே போயிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுலயும் if you are free, do join us, whether in WhatsApp, Discord, everywhere. So until next time, bye guys.
Bye.